முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் அன்னக்கிளி. என்ன பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அன்னக்கிளி வாங்க. என்ன அன்னக்கிளி, ஏன் முகம் மாதிரி வாடி போயிருக்குது? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போலாமா? சரி வா, நான் கூட்டிட்டு போறேன் வா. இல்ல, உங்ககிட்ட பேசணும். என்ன அன்னக்கிளி, உனக்கே தடுமாட்டம் வருது? தெரிஞ்ச விஷயம் அப்படி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன என்னாச்சு? நேத்து விக்ரம் பண்ணதை நினைச்சு நினைச்சு எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா பொண்ணு தர பழி ஆயிடுவானே. நான் நல்ல சிவனை பார்க்க போனேன். என்ன நல்ல சிவனை நீ பார்க்க போனியா? ஆமா, ஒரு முடிவு கட்டலான்னு தான் போனேன். போன போய் தானே பல விஷயம் தெரிஞ்சது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அந்த நல்ல சிவனை பார்க்க போனியா? ஆமா, அவன் உங்ககிட்ட பல ரகசியங்களை சொல்லிருப்பான் போலுக்க. இங்க பாரு, இனியும் கண்டவங்க பேச்ச கேட்டு உன்னை நம்பாம போறதுக்கு நான் ஒண்ணும் பழைய செல்வன் இல்ல, புரியுதா? என் மனைவி எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியும். அவன் எப்பேற்பட்ட ரகசியத்தையும் வச்சுட்டு போறான், அது எனக்கு தேவையில்லை. ஏன் அன்னக்கிளி எனக்கு சொந்தமானவா? அன்னைக்கு நீங்க நல்ல சிவனை பார்த்துட்டு வரும்போதே எனக்கு தெரியும், என் புருஷன் நான் நேசிச்சவரு ஒரு துளி கூட அதை நம்பலன்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அன்னைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு எனக்கு பிடிக்கும். அன்னக்கிளி, என் காதலி என்னைக்கு பொய்யாகாதுன்னு எனக்கு தெரியும். நான் தேர்ந்தெடுக்கும் போதே சரியாதான் தேர்ந்தெடுத்தேன். சில மனிதர்கள் சூழ்ச்சினாலதான் நீங்க என்னை விட்டு விலகி போனீங்க. என் காதலி திரும்பவும் உங்களை கொண்டு சேர்த்தது. சரி, நீ எதுக்கு அவனை பார்க்க போன? இல்ல இனி கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஆத்திரம், கோவம், போனேன். போனதுனால வெளியில வா. என்னது, நான் பார்க்கறது கனவா? இல்ல இல்ல கனவாதான் இருக்கணும். அன்னக்கிளியாவது ஏன் வீட்லயாவது கனவு இல்ல, நிஜம்தான். என்னடா ஆச்சரியமா இருக்குது. நல்ல சிவ, நீ ஜெயிச்சுட்ட போலுக்க. ஆனா அவ்வளவு லேசில இந்த அன்னக்கிளி தோத்து போக மாட்டாள. வாங்க வாங்க வாங்க. உன் வீட்டுக்கு வரல, உன்னை எச்சரிக்கை வந்திருக்கேன். அதே வீரம், அதே துணிச்சலு, அதே திமிரு, அதே ஆணவம் ஒரு பொம்பளைக்கு இருக்கக்கூடாது அத்தனை குணமும் இவா கிட்டதான் ஏன் இருக்குது? வயசானாலும் திமிரும் ஆணவம் அடங்கவே இல்லையா அன்னக்கிளி? இன்னொரு வாட்டி என் பேரை சொன்ன, இந்த அன்னக்கிளி பேரை சொல்லதுக்கு இந்த தொட்டு தாலி கட்டின என் புருஷனுக்கு மட்டும் நான் உரிமை, வேற எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்ல. தொட்டு தாலி கட்டின புருஷன்? அதான் ஒட்டுமொத்த ஊரே கூடி இந்த இடத்துல இந்த அன்னக்கிளி நல்லவா இல்ல ஒழுக்கம் கட்டவான்னு அவன் கெட்டின தாலி அத்துட்டு போனானா? அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே நீதானே, எனக்கு தெரியும். ஆமா உண்மைதான். எனக்கு கிடைக்காதவா, என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவா வேற எவன் கூடயும் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு உன் மகளை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் மகளை மைண்ட் வாஷ் பண்ணி உன் அம்மா கிட்டவா உன் அம்மா கிட்டவான்னு சொல்லி சொல்லி வளர்த்தவன் நான் தான். அடிச்சு துரத்துனவன நீ நாசமன் ஆயிருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா ஊர்லயே பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஜாம் ஜாம்னு இறங்குற. எனக்கு எப்படி பொத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும். கட்டிக்கிட்டவன் கூட அன்னோனியமா வாழ்ந்துகிட்டு இருந்திய, அவன் மேல உனக்கு தீராத காதல் வேற. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப முடிவு பண்ணன உன் வாழ்க்கைய நாசமனாக்கி காலத்துக்கு நீ தனி மதமா வாழணும். நான் நினைச்சதை செஞ்சு முடிச்சேன். ஆனா நீ அதுலயும் ஜெயிச்சிட்டிய. சரி புருஷன் போயிட்டான், இனி அவ்வளவுதான். அன்னைக்கு இல்லாமலே போயிருவான்னு பார்த்தா தலை எடுத்திய. குடும்பத்தை உருவாக்க சொன்னா சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கிய. எப்படி அன்னக்கிளி உன்னால மட்டும் முடியுது? உனக்கு தோல்வியே கிடையாது. அன்னக்கிளிக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. தோக்கடிப்பேன் அன்னக்கிளி, கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் தோக்கடிப்பேன். நான் உன்கிட்ட சவால் விட்டபடி உன்னை என் கால விழ வைப்பேன். அது நடக்காது நல்ல சிவ. இந்த அன்னக்கிளி படிச்சவனை தவிர வேற எவன் காலிலும் விழ மாட்டான். வயசானாலும் அதே கம்பீர குரலு, அதே கம்பீரம். இதனால தானே உன்னை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு எனக்கு வெறி வருது அன்னக்கிளி. உன்னை பழி வாங்க முடியாம ஊருக்கு அத்தனை பொம்பளைகளையும் வெறுத்த, நான் கட்டினவளையும் வெறுத்த. பொம்பளைங்கனாலே எனக்கு வெறுப்பு. ஏன் தெரியுமா? உன்னை எதுவுமே பண்ண முடியலங்கிற ஆதங்கம். உன்னை அழிக்க முடியல, உன்னை நாசம் பண்ண முடியலன்னு என் கண்ணில் படுற என் காதுல கேட்கிற அத்தனை பெண்கள் வாழ்க்கையை நான் நாசமனாக்குனேன். மிருகமே,
அதனாலதான் நான் பெத்த புள்ளையும் அப்படியே வளர்த்தேன். இது வரைக்கும் பொம்பளைங்க சுச்சிப்பியா பார்த்தவன் இப்போ கொஞ்ச நாளா தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன ஓலறாயிலே? கல் நெஞ்சமா வளர்த்தேன். அந்த கல் நெஞ்சுக்குள்ளேயும் ஒரு பொம்பளை நுழைறானா இந்த பொம்பளைங்க சக்தி எவ்வளவு பெருசுன்னு இப்ப புரியுது கிளி. அந்த கல் நெஞ்சுக்குள்ள வந்தவா எவான்னு மட்டும் நான் கண்டு புடிச்ச அவளுக்கும் ஓன் நிலைமைதான் அண்ணக்கிளி. நான் வளர்த்தேன்னு ஒரு அடிமை, அவனுக்கு உன் பேத்திய பொண்ணு கேக்குது பிடிக்கவே பிடிக்கல, அவனுக்கு முடியல. ஏன்னா அத அவன் மனசுக்குள்ள எவ்வளவு ஒருத்தி இருக்கால, போக மாட்டேன்னா நான் தான் உன்னை அவமானப்படுத்துறதுக்கு அங்க அனுப்புனேன். ஐயோ, இது தெரியாம அங்க உன் வளர்ப்பு மத பொண்ணு தர கையால அடி வாங்கியிருக்கான், அவமானப்பட்டிருக்கான். ஆனா அத்தனையும் வாங்கிக்கிட்டு இன்னும் ஒரு கோலை மாறி வீட்டுக்குள்ள இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால கோலையாக்க முடியுது பாத்தியா? அவன் மனசுல எவ இருந்தாலும் சரி, அவ கூட அவனை நான் வாழ விட மாட்டேன். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறியா? உன் பேத்திய நான் தூக்குவேன், என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவன் காலத்துக்கு அவன் மூஞ்ச பார்த்து பார்த்து பொம்பளைங்களையே அவன் வெறுக்கணும். விருப்பம் இல்லாத ஒருத்தி கூட வாழணும். அப்பந்தானே இன்னும் பொம்பளைங்க மேல அவனுக்கு கோவம் வரும். அப்பந்தானே நான் உன்னை ஜெயிக்க முடியும். அவனை வச்சே உன் கதையை நான் முடிக்கிறேன் அன்னைக்கிளி. உன்னை நான் அவமானப்படுத்துறேன். அது நடக்காது நல்ல சிவ. பொண்ணு துறைக்கு தான் ஆதிரம். அத எந்த கொம்பனாலும் மாத்த முடியாது. பார்க்கலாம் அன்னைக்கிளி. பார்க்கறதுக்கு நீ உசுரோட இருக்க மாட்டே நல்ல சிவ. அன்னைக்கிளி. ஆய் நல்ல சிவ. என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். முத உன் கழுத்திலே தாலிய காணும், இல்ல ஊரா விட்டு பிள்ளைக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்க போறியா? உன் புருஷன் உன் தாலி அத்த நேரம் உன் குடும்பத்துக்கு சாபம் புடிச்சு போச்சு. அதனாலதான் உன் குடும்பத்துல வந்த எவனுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. காரணம் உன் கண்ணீர். அன்னைக்கு நீ உத்தமையா தான் இருந்த, ஆனா ஒரு உலகம் உன்னை கெட்டவன் கூட நம்பல. நீ கத்துன கதர்ன நல்லவா நான் நல்லவான்னு நீ துடிச்சு சொன்ன. எவன் காதலையும் எவ காதலையும் விழல. கட்டினவன் எல்லாரும் முன்னாடியும் உன்னை ஒழுக்கம் கட்டவன்னு அவன் கட்டின தாலியா தெரிஞ்சான். அந்த சாபம் தான் அன்னைக்கிளி உன் கண்ணீரு சாபமா நிக்குது. கல்யாணம் நடக்காத அன்னைக்கிளி. உன் குடும்பத்துல உன் கண்ணீர் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துல கல்யாணமே நடக்காது. உன் குடும்பத்துல ஒரு பயலுக்கும் கல்யாணம் நடக்காது. சீக்கிரம் என் கால விழதுக்கு திரும்ப என் வீட்டுக்கு வருவான் கிளி. இவ வர மாட்டா, ஏன்னா இவ ஜெயிக்க பிறந்தவா. ஆனா உன்னை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த நல்ல சிவனுக்கு தெரியும். விக்ரம், அவளையே நினைச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற. உனக்கு பிடிக்காத ஒருத்திய உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு காலத்துக்கு உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சொன்ன வேலைய செய்யினா காதல பண்ணிட்டு வந்து நிக்கிற. உனக்கு காதலே வரக்கூடாதுன்னு நீ கேட்கறதுக்கு முன்னாடி தாராளமா வணங்குன. அதையும் மீறி ஒருத்தி உனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை வேதனைப்படுத்தணுங்காக நான் இதை சொல்லல. இல்ல அடக்கில், நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானான்னு தெரியாது. ஆனா உன் கண்ணீரு மன்னிச்சிரு அண்ணக்கிளி. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல இல்ல, இதுக்கு நான் முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். முறைப்படி நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நீ ஏன் தடுத்தாலும் சரி, நான் தாலி கட்ட போறேன். ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம் அடக்கிளி, என்ன தடுக்காத. இதே ஊஜனத்துக்கு முன்னாடி தானே நான் கட்டின தாலியை உன் கழுத்துல பறிச்சேன். இதே ஊஜனத்துக்கு முன்னாடி நானே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். அத நம்ம கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் புள்ளிங்க கல்யாணம் தானா நடக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க, கண்ணீரை தொடங்க. கொஞ்சம் குனிங்க, எட்ட மாட்டேங்குது. வளரணும். இந்த கட்டச்சி எதனா உங்களுக்கு பிடிச்சது? ஆமாடி புள்ளச்சி. உங்களா? இங்க பாரு, மத்த விஷயத்துக்கு நான் உனக்கு பயப்படுவேன், உனக்கு கீழ்படிவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ தடுக்கவே கூடாது. என்ன? உன்னை பார்த்தா ஊரே பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். நீங்கதான் பயந்ததே கிடையாது. சரி, எல்லாருக்கும் பயம் வந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் என்ன பார்த்தா பயம் வரல? எப்படி வரும்? அத விரட்டி விரட்டி காதலிச்சல. ஐயோ சும்மா இருங்க. அட, அன்னைக்கு இடிக்க வெக்கலாம் வருது. புருஷ பக்கத்துல இருந்தா 60 வயசுல கூட வெக்கம் வரும். சரி வாங்க கிளம்புவோம். எங்க? நம்ம வீட்டுக்கு. இன்னைக்கு அங்க வேண்டாம் நினைக்கிறேன். இல்ல, அங்க போய் தான் ஆகணும். புருஷன் பேச்ச கேட்பேன்னு
ஒருத்தங்க வாக்கு மாறாதவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இங்க பாருங்க, இன்னைக்கு இங்க தங்க முடியாது. நாளா கழிச்சு பொண்ணு திரைக்கு கல்யாணம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். போலாமா எப்படி? நாளா கழிச்சு தானே கல்யாணம். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறனால எதுவும் ஆக போறது இல்லையே. இங்க பாரு, இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நாம 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். ஐயோ முடியாது. ஹேய், நான் புருஷன், அதை மறந்துடாத. சிரிக்கும் போது இன்னும் பழைய அன்னை கல்யாணம் தான் இருக்க. சரி வாங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு அங்க போக வேண்டாம், நாம இங்க இருக்கலாம். பிள்ளைங்க தேடுவாங்க. என் அண்ணன் கிட்ட நான் பேசணும். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம். பிள்ளைங்கிட்ட தானே நான் சொல்லி கொடுத்தேன். உங்க மருமக்க மாதிரி இருக்கால பாருங்க, 4 பேரு அப்படிதான் நக்கல் பண்ணி சிரிப்பாளுங்க. விட்டுருங்க. ஒரு நாளைக்கு காலையில அவளை முகத்துல முடிக்க கூட முடியாது. அதுலயும் மீனா இருக்கால, சொல்லவே வேண்டாம். மாமியாரே மாமியாரே அப்படின்பா பாருங்க, அவ்வளவுதான். என்ன நிக்கலி, எவ்வளவு வயசானாலும் பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க, நமக்காக வாழ்றவங்க தோல்ல சாயிறது ஒரு விதமான சுகம்தான். இனி நீ எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அதனால தான் நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். பிள்ளைங்க கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அப்பாடா, நான் வெளியில போயிட்டு வந்ததை யாரும் பார்க்கல. அம்மா, இவர் எங்க இருப்பான்னு தெரியலையே. அப்புறம் இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சா? ஐயோ, இவங்க இங்கதான் இருந்தாங்களா? நான் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்க போனேன்? இல்ல, வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. ஆளை காணுமே கேட்டேன். முக்கியமான ஆளுக்கு கொடுக்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான். நீ அமெரிக்கால தானே இருந்த, இங்க உனக்கு யாருமே தெரியாத? அப்படி உனக்கு வேண்டியவங்க யாரோ? என் ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டு. அச்சா, கட்டாயமா கல்யாணத்துக்கு வரணும்ல? ஆமா ஆமா. கொடுத்தாச்சா? பார்த்தாச்சா? அது கொடுத்தாச்சு. வாட்டண்டி, அப்ப வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. சரி, இங்க வாய. இல்ல, எனக்கு வேலை இருக்குது. ஆனா ஒண்ணு, நீ நானும் எலியும் பூனையுமா தான் வாழ போறோம். அது மட்டும் உறுதி. ஒரு காலத்துல நான் தாலி கட்டுவேன், ஆனா இந்த நிலைமையில நான் சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு நீ என் உசு வரும்போது நீயும் நானும் பழையபடி அனுநியமா இருக்கணும். அப்போதான் எனக்கும் சந்தோஷம், என் குழந்தைக்கும் சந்தோஷம். சரி, நான் போட்டுமா? இல்ல, இங்க வாய, உன்கிட்ட பேசணும். அதான் வேலை இருக்குன்னு சொல்றேனே. பரவாயில்ல, அதுடா கூப்பிடுறேன்ல, வா. என்ன சொல்லுங்க. எப்பவும் நீ என் பக்கத்துல இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீ என் பக்கத்துல இருந்தாலே பஞ்சாப் பறந்து போயிருது. உண்மையிலே உன் ஃப்ரெண்டுக்கு தான் லெட்டர் கொடுக்க போனியா? ஆமாங்க. ஏன் அதிரா இப்படி நடிக்கிற? ஏன் பொய்யா வாழ்ற? உன்னால ஏன் என்கிட்ட உண்மையா இருக்க முடியல? என்ன? நான் ஏதோ தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது மாமா. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா? தெரியல. எங்க பாரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன பண்ணனாலும் சரி, உன்னை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். நீ பண்றத பண்ணு, அதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். சந்தோஷமா இரு. உன்னை விட்டுட்டு போகணும், உன்னை கைவிட நினைச்சிருந்தா எனக்கு பழைய ஞாபகம் வந்த அன்னைக்கே நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். பழைய ஞாபகம் வந்த அன்னைக்கு நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணினேன். ஏன் தெரியுமா? என் ஆதிரவை நான் வெறுத்துடக்கூடாது, அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவளை கைவிட்டுறக்கூடாதுன்னு என்ன நானே நான் தண்டிச்சுக்கிட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த பழைய காதலை நான் மீண்டும் கொண்டு வந்தேன். ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஆனா உங்களுக்கு தான் பழி வாங்கணுங்கிற என்ன இருக்குதா? அப்போ அதனாலதான் என்ன வெறுக்கிறியா? அதனாலதான் கல்யாணம் வேண்டாங்கிறியா? என்ன? சரி, நான் பழைய பொண்ணு திரையாவே இருக்கேன், போதுமா? அப்போ சந்தோஷமா இருப்பேன். என்ன நீங்க சொல்றீங்க, ஆனா ஆனா என்ன? அதான் சொல்றேன்னா, இனி எதுவும் நினைக்க மாட்டேன், போதுமா? என் ஆதிரா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எனக்கு. சரி, உங்க அப்பாவை தானே நீ பாத்துட்டு வந்த? ஐயோ,
ஒருவேளை போட்டு வாங்கிட்டாருனா? சொல்லாதுடா. இல்ல மாமா. சரி சரி, என்கிட்டவா மறைக்கிற நீ? நான் ஒருத்தனை பார்த்த உடனே கணிக்கிறவன், நீ என் பக்கத்திலே இருக்க. நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு எனக்கு தெரியாது. வரட்டும், என்கிட்ட சிக்காதவன் உன்கிட்ட சிக்குவான். அப்போ இருக்க அவனுக்கு. நாளை கழிச்சு நமக்கு கல்யாணம் இல்ல? கல்யாணம்னா சந்தோஷம் தானே படணும். நீ என்ன பதறுத? சந்தோஷமா தான் மாமா இருக்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆமாமா, உங்களுக்கு சந்தோஷமா? இப்படி போலியா நடிக்கிறிய, எப்படி எனக்கு சந்தோஷம் வரும்? உண்மையிலே சந்தோஷமா இருந்தேன்டி. கல்யாணம்னு சொல்லி சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா உன் போலியான முகத்தை பார்க்கும் போது வெறுப்பா இருக்குது. நான் கேட்டதுக்கு சொல்லவே இல்ல. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் மாதிரி தெரியலையே. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நிரூபிக்கட்டுமா? இல்ல, பரவாயில்ல. அத்தானே, எப்படி நீ என்ன நம்புவ? இந்த பால் வேற நடிச்சல. நிரூபிக்கட்டுமா? மாமா, அது வந்து அது மாமா, நான் கல்யாணத்துக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். போயிட்டு வரட்டுமா? இப்படி போலியா நடிக்கிற நிப்பாட்டாதிரா. மாமா, தேசரி அப்படி கூப்பிட வேண்டாம். நீ போலியா நடிக்கிற. அருவருப்பா இருக்காதிரா. உனக்கு என் பக்கத்துல இருக்க நான் உன்னை தொடர்றதுன்னா உனக்கு அருவருப்பா இருக்குல்ல? இல்ல இல்ல மாமா. தயவுசெய்து இப்படி கூப்பிட வேண்டாம். நீ பழைய அதிரவா இல்ல. நானே உன்னை விட்டு விலகி விலகி போனாலும் என்ன நெருங்கி நெருங்கி வந்தவா நீ. கல்யாணத்துக்கு வேண்டி உன் பக்கத்துல நிக்கிறதே சரியில்லை நினைச்சு ஒதுங்கி போனாலும் நெருங்கி நெருங்கி வந்தவா நீ. இப்ப நம்ம மனைவி தானே, நமக்கு பொண்டாட்டி ஆக போறவ தானே பக்கத்துல நெருங்கி வந்தா என்ன ஏதோ புரிச்சு போத்த மாதிரி பாக்குற. போடி, என்ன விட்டு எழுச்சு போ. போன்னு சொன்ன, என் பக்கத்துல நிக்காத, போ. இனிமேல் நீயே என் பக்கத்துல வந்தாலும் நான் உன் பக்கத்துல வரமாட்டேன். என் வரல் கூட மேல படாது. என்ன மாமா பேசுறீங்க? நான் சொன்னதை செய்யறவன். இனி என் வரல் கூட உன் மேல படாது. போடி.